கோயம்புத்தூர்ல வந்திருக்கேன். நான் ஒரு 6-7 வந்தேன். எங்கள் ஸ்கூலில் வந்து மல்லிகைப்பூ வந்து என்னென்ன செய்யணுமோ எல்லாம் சொன்னீங்க, காமிச்சோம். கண்காட்சி பண்ணுறதுனால எனக்கு சொல்லி ரொம்ப முன்னேற்றம். சுமார் 137 உறுப்பினர்கள் வந்து இங்கே பங்கெடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த பயிற்சியை வந்து நல்லபடியாக நடத்தி முடிச்சிட்டோம். அப்பாடான ஒரு பெருமூச்சு விடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் பின்னூட்டம் மூலமாக உங்கள் ஃபீட்பேக், இப்போ நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலைக்கு கொடுத்துட்டீங்க. கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்குமே வந்து மிக அதிகமான வேலைகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய வார்த்தையிலே மீண்டும் நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன். இந்த ஒரு நாள் பயிற்சி பத்தாது அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து வெவ்வேறு வகையான விஷயங்கள் என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கிட்டோமே ஒழிய இன்னும் நுணுக்கம் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்கள்லேருந்து தெரிய வந்தது. ஸோ அது மாதிரியான ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை பற்றிய இன்னும் அடுத்த கட்டத்திற்கு உண்டான பயிற்சி, அதை வந்து நிச்சயமாக நம்மளுடைய தான மக்கள் கல்வி நிலையத்துடைய தொழில் பயிற்சி மையம் அப்படிங்கிறத ஒன்று உருவாக்கியிருக்கோம். ஒவ்வொரு வட்டாரங்களிலையும் அதனுடைய கிளைகள் வந்து உருவாக்கப்பட்டு இருக்கு. அந்த கிளைகள் மூலமாக இது குறித்த பயிற்சிகளை வந்து தொடர்ந்து வழங்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்கள்ல இருந்தே வெளியில வருது. இரண்டாவது விஷயம், கடைசியா வந்த உறுப்பினருக்கு முன்னாடி வந்தவங்க கூட்டு தொழில் பண்றதுக்கு மதன் கேட்ட கேள்விக்கு முழு சம்மதம் தெரிவிச்சாங்க. இது போன்ற ஒரு முயற்சியை இப்போ பார்க்கும் பொழுது இன்னைக்கு வந்திருக்கிறவங்க வந்து ஒரு பானை சொத்துல ஒரு சோறு மாதிரி. ஏன்னா மதுரையில வந்து பூக்கட்டுறவங்க பல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அதுல நம்ம உறுப்பினர்களே இன்னும் பல ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. இன்னைக்கு வந்தது வெறும் 137 பேர் மட்டும்தான். ஸோ அவங்களுடைய பிரதிநிதிகள் மாதிரி தான் அவங்களை பார்க்குறோம். ஸோ அதனால மீதி இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்கள், தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்கள், அவங்க எல்லாரையும் பற்றியும் தெரிந்து கொண்டு ஒவ்வொருத்தரையும் வந்து அவங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களை குழுக்களாக பிரித்து குழுவாக நீங்கள் இந்த முயற்சியை மேற்கொள்ள முடியும். அதாவது நீங்க சில பேர் கடை போட்டு விற்பனை செய்யலாம், அது தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனால் சில விஷயத்தை கூட்டாக செய்யலாம். உதாரணமாக எல்லாரும் சேர்ந்து பூ வாங்குறது, சேர்ந்து சில இடங்களுக்கு விற்பனை செய்வது, தனித்தனியாக சில்லறை விற்பனை போக எல்லாரும் சேர்ந்து சில விஷயங்களுக்கு சில இடங்களுக்கு ஆர்டர் வாங்கி அதை செஞ்சு கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல கூட்டு தொழிலாக நாம செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுடைய கருத்துக்கள்ல இருந்தே மிக தெளிவாக வெளிவருது. ஸோ அது குறித்த பணிகளை இங்க இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் மற்றும் களஞ்சிய மண்டலம் அனைவரும் இணைந்து இந்த முயற்சியை நிச்சயம் மேற்கொள்வார்கள். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, நீங்க தயார் பண்ற மாலையை எங்க விற்பீங்க அல்லது தயார் பண்ற பொருளை எங்க விற்பீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளை சுற்றி இருக்கிற இடங்கள் நமக்கு தெரியுது. கல்யாண வீடுகளுக்கு அல்லது கோயில்களுக்கு நாங்கள் விற்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எல்லாமே இன்னும் உள்ளூர் சந்தையை மட்டுமே மையப்படுத்தி, அது உள்ளூர் சந்தையில ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களுக்கு மட்டுமே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். பட் இன்னும் இதனுடைய உபயோகத்தை பரவலாக்குவதற்கு இன்னும் பல இடங்கள் இப்ப நீங்க அறிமுகப்படுத்துறீங்க இல்லையா, ஒரு நிகழ்ச்சி, ஒரு சுப நிகழ்ச்சி முடிஞ்சு போகும் பொழுது தேங்காய் கொடுப்பது போல மல்லிகைப்பூவும் சேர்த்து கொடுப்பதுங்கிற இந்த மாதிரியான ஒரு பாரம்பரியத்தை, புது பாரம்பரியம், நவீன பாரம்பரியத்தை உருவாக்குவது. அதே மாதிரி ஹோட்டல்கள், குறிப்பாக சுற்றுலா தொடர்பான நிறுவனங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல மல்லிகைப்பூவினுடைய பயன்பாடு இன்னும் மிக அதிகமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரியான தொழிலில் ஈடுபட்டக்கூடிய தனிநபர்கள், நிறுவனங்கள், பல்வேறு அமைப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அணுகுவதற்கு இங்க இருக்கக்கூடிய இன்டாக்ட் மாதிரியான அமைப்பு, ஏன்னா அதுல வந்து பெரும்பாலான தொழிலதிபர்கள் அல்லது நிறுவனங்கள் அதுல வந்து அங்கத்தினர்களாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு தொடர்பை உருவாக்குவதற்கு, உபயோகத்தை அதிகப்படுத்துவதற்கு நிச்சயமாக இன்டாக்டுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய பல்வேறு ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இந்த விஷயம் தொடர்பான பல்வேறு பங்குதாரர்கள் அல்லது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்றாங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பயிற்சி பட்டறை முடிந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புது வேலை வந்து உருவாயிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆகவே எல்லாரும் வந்து அவங்களுடைய, இப்ப நான் சொன்னது ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான். இன்னும் இது குறித்த ஆழமான சிந்தனைகளை கலந்துரையாடல் செய்து இன்னும் நம்மளுடைய பணிகளை மேம்படுத்தி அடுத்த முறை கூடிய விரைவில் எல்லாரும் வந்து இந்த தொழில இன்னும் அடுத்தபடியாக நம்ம முன்னேறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பட்டறையில் நிச்சயமாக நம்ம எல்லாரும் கூடிய விரைவில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நன்றி, வணக்கம். இனிய மாலை வணக்கம். நான் வந்து இன்டாக்ட் அசோசியேஷனில் ஒரு உறுப்பினர். இங்கே தான் வாசிமலை சார் இருப்பதனால் எனக்கு தோன்றிய ஒரு சின்ன யோசனையை அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். இங்கே வந்து பேசின பெண்மணிகளில் நிறைய பேர் வந்து அவங்கவுங்க ஏரியாவில் வச்சு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு விண்ணப்பமாக வைத்தார்கள். இன்று இந்த இடத்துல இத்தனை ஏற்பாடுகள் பண்ணி இத்தனை ட்ரெயினர்ஸையும் கோயம்புத்தூர்லேருந்துலாம் கூட்டிகிட்டு வரதுக்கு நிறைய செலவாகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பயிற்சி கொடுக்கறதுக்கும் ஒவ்வொரு முறை இவ்வளவு செலவு பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னைக்கு காலையில் கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு சார்ட் இருந்தது. அந்த சார்ட் இப்போ காணாம போயிடுச்சு. அதில் வந்து சிம்பிளா பூ கட்டுறது எப்படிங்கிறத எனக்கு ரொம்ப அதாவது ரொம்ப தெளிவான முறையில் விளக்கக்கூடிய அளவில் அந்த சார்ட் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நாங்கள் ரூம்ஸ்ல வந்து பார்த்தப்ப இந்த பயிற்சி கொடுக்க வர பயிற்சியாளர்கள் வந்து வேக வேகமா கட்டினாங்க. அப்போ அந்த பெண்மணிகள்லாம் ஐயா இவ்வளவு ஸ்பீடா போகாதீங்க, நீங்க என்ன பண்றீங்கிறத மெதுவா நிறுத்தி காமிங்க இந்த ரூம்ல கேட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்க கொஞ்சம் அப்படி ஸ்லோ பண்ணி நம்ம லெவலுக்கு வந்தாங்க. இதை வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் டேப்பா, ஒரு டெமோ டேப் மாதிரி இந்த பயிற்சியாளர்களை அந்த காலத்துல நன்னன் வந்து தமிழ் சொல்லி கொடுப்பாரு டிவியில. அந்த மாதிரி தெளிவா டிவி அந்த டேப்பை பார்த்தாலே நமக்கு புரியுற அளவுக்கு டேப்பை வந்து சிம்பிளா தெளிவான முறையில எடுக்கப்பட்டா ஒரு ஒன் டைம் எக்ஸ்பெண்டிச்சரா அதை முடிச்சிடலாம். இவங்களே ஒரு 4 பேரை உட்காந்து வச்சு ட்ரெயினர்ஸையும் உட்காந்து வச்சு ஒரு டெமோ டேப் மாதிரி உருவாக்கி ப்ராபப்ளி வித் ஈவன் பிரிண்டட் சார்ட் அதை வந்து அந்தந்த கழிஞ்சிட்டு கொடுத்துட்டு அவங்க அதை போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சமயத்தில் இங்கே கற்றுட்டு போனப்போ தெரிஞ்ச மாதிரி இருக்கும், 3ஆம் இடத்துக்கு கட்டி பார்த்தீங்கன்னா மறந்துடும். ஸோ அந்த மாதிரி மறந்துட்டாலும் அந்த டேப்பை பார்த்துக்கிற அளவு ஒரு டெமோ டேப் தயாரிச்சா கொஞ்சம் வசதியாக இருக்கும். இன்னொன்று, இது வந்து பர்சனலாக நான் சொல்லிக்க விரும்புறது வந்து உங்களை எத்தனை பேர் தினப்படி பூ வியாபாரம் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. எங்கள் ஏரியாவில் பூ வியாபாரம் பண்ணுறவங்க நாங்கள் சொல்லிட்டே இருக்கிற விஷயம் வந்து பூவை மடிச்சு கொடுக்கறதுக்கு இந்த பிளாஸ்டிக் பையை உபயோகிக்காதீங்க. அதை இன்னைக்கால என் பையன் வந்தப்போ சொல்லிட்டு போனேம்மா அந்த ஒரு பாயிண்ட்டை மறக்காம சொல்லு. அதாவது பூவை கட்டிட்டு முன்னாடிலாம் வந்து வாழையில மடிச்சு நார வச்சு சுற்றுவோம். இப்போ அதை அப்படி மடிச்சு நார வச்சு கட்டுறது நமக்கு சோம்பேறித்தனமா என்னன்னு தெரியல. அதனால கூடுமான வரையிலும் நீங்க பூ வியாபாரம் பண்றப்போ பிளாஸ்டிக் பை உபயோகப்படுத்தாதீங்க. இது வந்து ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள். நன்றி. தியாகராசர் கலைக்கல்லூரியில் இன்று காலை முதல் மாலை வரை நடைபெற்ற மதுரை மல்லி பட்டறையில் பங்கேற்று சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி சிறப்புற நடைபெற உழைத்திட்ட ஒத்தாசை செய்த அனைவருக்கும் முதற்கண் நன்றியினை தெரிவிக்கிறேன். குறிப்பாக இதை ஒரு மதுரையினுடைய கலை அம்சமாகவும் பொருளாதார சமூக அம்சமாகவும் கருதி இந்த மல்லி பட்டறையை நடத்த வேண்டும் என உத்தேசித்து அதற்கான திட்டம் தீட்டி செயல்முறையில் இன்று நடந்து ஏறுவதற்கு உதவியாக இருந்த இன்டாக்ட் அமைப்பிற்கு, மதுரை கிளை அமைப்பிற்கு, அதனுடைய அமைப்பாளர், துணை அமைப்பாளர், அவர்களோடு துணை நிற்கின்ற அனைத்து உறுப்பினர்கள், குறிப்பாக கன்வீனர் திரு அரவிந்த் சங்கர் அவர்களுக்கும், எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர் என் கல்லூரியினுடைய செயலாளர் முனைவர் திருமதி உமா கண்ணன் அவர்களுக்கும், இவ்வளவு திரளாக 137 பேர் ஆகிய பெண் மக்களை, அவர்களோடு வந்திருக்கிற ஆண் மக்களை ஒன்று திரட்டி பல இடங்களில் இருந்து ஒன்று திரட்டி அழைத்து வந்த இந்த இன்டாக்ட் அமைப்பினுடைய செயற்குழு உறுப்பினரும் தான் அமைப்பினுடைய மேலாண் இயக்குனருமான திரு வாசிமலை அவர்களுக்கும் நன்றியினை நாங்கள் தெரிவிக்கிறோம். காலையில நிகழ்ச்சியை துவக்கி மதுரை மல்லியின் முக்கிய அம்சத்தினையும் அதோடு சேர்ந்து அது எந்த கலை அம்சம் பொருந்தியது என்பதையும் விளக்கி ஆட்சியர் என்ற முறையில் தான் செய்ய இருக்கக்கூடிய சில நற்காரியங்களையும் எடுத்துரைத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு இன்டாக்ட் அமைப்பின் சார்பாகவும் தான் அமைப்பின் சார்பாகவும் தியாகராசர் கல்லூரியின் சார்பாகவும் நன்றியினை தெரிவிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தேறுவதற்கு 6 அரங்கங்களிலும் அரங்கு நிறைந்த காட்சிகளாக, ஆர்வமான பங்கேற்பாளர்களாக, எந்நேரமும் குறிப்பாக மல்லியோடைய அந்த மனத்தோடு மனம் தோய்ந்திருந்த இந்த 137 பொதுமக்களையும் பங்கேற்பாளர்களையும் வளமான கடவுளில் அமைப்பாளர்கள் பாராட்ட வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் 9 மணிக்கே தயாராக இருந்தோம். நீங்கள் வீட்டில் சமைச்சு வச்சுட்டு பல பொறுப்புகள் எல்லாம் முடிச்சுட்டு நல்லா வந்தீங்க. ஆனால் வந்து ரொம்ப அக்கறையாக கேட்டு மகிழ்ந்திருக்கிறீர்கள், பங்கேற்றிருக்கிறீர்கள். உங்கள் அனுபவ பகிர்வில் நீங்கள் சொல்லிய விஷயங்களை கேட்டபோது எங்களுக்கு இன்னும் நெகிழ்வாகவும் இருந்தது என்பதையும் தெரிவிக்கிறோம். இன்று காலை முதல் மாலை வரை அச்சு ஊடகத்தினரும்
காட்சி ஊடகத்தினர், பிரிண்ட் மீடியா அண்ட் விஷுவல் மீடியா இவர்களாக வந்திருந்து ஒன்று விடாமல் அனைத்து விஷயங்களையும் அழகுற ரசித்து அதை படம்பிடித்து அதை வெளியிட வேண்டும் என்ற அக்கறையோடு இன்னும் நீங்காமல் இங்கேயே இருக்கின்ற அனைத்து பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் எமது நன்றியினை தெரிவிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நல்ல தாராளமாக கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக என் கல்லூரியில் இது எங்களுக்கு ஒரு புதிய வளாகம். இந்த வளாகத்தில் இன்னைக்கு தான் இந்த நிகழ்ச்சியை இப்படி மனம் கவிழ நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்துவதற்கு எங்களுக்கு உத்தரவிட்டு எங்களை அன்போடு வழிநடத்தி சென்ற எம் கல்லூரியினுடைய செயலாளர் முனைவர் திருமதி உமாகண்ணன் அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாகவும் அதற்கு துணை நின்ற எமது அலுவலர் சார்பாகவும் தியாகராசர் நூற்பாலையினுடைய அலுவலர் சார்பாகவும் மிக பணிவன்புடன் நம்முடைய வணக்கத்திலே இந்த சமயத்திலே ஒரு பெருமையை I want to steal some light making use of INTACT. எம் கல்லூரியுடைய செயலாளர் அவர்கள் டிசம்பரில் கல்லூரி ஆட்சி பொறுப்பினை ஏற்றார்கள். அவர்கள் சென்ற மாதம் 5ஆம் நாள் தம்முடைய டாக்டர் பட்டத்திற்கான நேர்காணலை முடித்தார்கள். 30ஆம் தேதி மதுரை காமராசர் பல்கலைக்கழக பேரவை அவருடைய முனைவர் பட்டத்தை உறுதி செய்தது. அதை உங்கள் சபையில தெரிவித்து ஆசிரியர் சார்பாக அவர்களுக்கு மல்லிகை மாலை அணிவித்தார்.